ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என் மீதும் உங்கள் மீதும் உண்டாகட்டும் என்று இந்த வீடியோ ஆரம்பம் செய்கிறேன். மாடிஃபை வீடியோ 2 பார்க்கலாம். பீச்சு காற்றுல போட்டு சத்தத்தில் இந்த வீடியோ துவங்குது பாருங்கள். இதுதான் வந்து நம்ம ஈவோட மாடிஃபை வீடியோ 2. இதுக்கு முன்னாடி எஃபிசெட் வீடியோ நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இதில் வந்து இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோன்னா, நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்டிக்கர் பண்ணியிருக்கேன், எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் போட்டிருக்கேன், ஒயரிங் கொஞ்சம் அதில் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது மூணையும் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸ்டிக்கரிங் வந்து ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபஸ்ட்டு மாடிஃபை வீடியோலையே. இருந்தாலும் நான் இதுக்கும் சொல்கிறேன். இந்த இடத்துல வந்து என்னோடய இனிஷியல் இருக்குது, என்னோடய சிக்னேச்சரோட இனிஷியல். கீழே வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா டேங்க்கில் வந்து Gixxy Umar அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது. இப்போ இதுதான் வந்து புதுசு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா AR-15 ட்வின் பேரல். AR-15 சொல்லிட்டு கூகுளில் போட்டு பாருங்கள். அது வந்து ஒரு ட்வின் பேரல் மிஷின் கன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த டேங்க் ஸ்ட்ரைப் இருக்குல்ல, இந்த பிளாக் ரெட் கலரு சென்ட்ரு, இது வந்து பிளாக் ஸ்ட்ரைப்பு. இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த சைடு வந்து ரொம்ப பிளாக்காகவே இருந்துச்சா, அதனால வந்து இந்த சென்டரில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ரைப்பு கொடுத்துருக்கேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா தெரியும். ஓகே, இப்போ வந்து டேங்க்கில் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் மைண்ட் பவர்டு பை நெக்ஸ்ட் லெவல் அப்படிங்கிறது என்னோடய ஷாப்போட நேம் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா ஒரு மாதிரி ப்ரொஃபஷ்னலாக கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இடத்துல வந்து பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். இப்போ ஆப்போசிட் சைடு போனோம் அப்படின்னா அதே மாதிரி இங்கே வந்து ஆயில் கூலிங் சிஸ்டம் சிசுவல் அந்த லோகோ எல்லாம் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ஸ்டிக்கர், இது இந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இது ஸ்கூப்பு எனக்கு ஃபஸ்ட்டு பிடிக்கலை, அதனால் நான் சரி கொஞ்சம் பார்க்குறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியட்டுமேனு இது ஓட்டினா. ஆனால் இப்போ உண்மையிலே சரிசீனாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஈவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளோட பேர், நம்ம ஆளோடனா பைக்கோட பேர். அடுத்தது பார்த்திங்கன்னா மேலே இந்த வைசரில் வந்து மாஷா அல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டியிருக்கோம். மாஷா அல்லா அப்படின்னு ஒட்டியிருக்கோம். இந்த இடத்துல வந்து Gixxy Umar அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய யூடியூப் சேனலோட, அதாவது நம்ம யூடியூப் சேனலோட நேமை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, இதுதான் வந்து ஒன்று மறந்துட்டேன். இந்த இடத்துல வந்து இந்த லோகோவை பார்த்துங்க. இது என்னன்னு தெரியுதா? UR அப்படின்னா உமரோட UMAR, அந்த ஃபஸ்ட் லெட்டரும் லாஸ்ட் லெட்டரும். நான் வந்து 10th படிக்கிறப்ப 10th 9th இதிலெல்லாம் வந்து ட்ராயிங் அதிகமாக பண்ணுவேன்னா அப்போ வந்து UR தான் மென்ஷன் பண்ணுவேன். அதனால் அப்படி போட்டிருக்கேன். வீலில் வந்து பார்த்திங்கன்னா வீலோட ரிம்மில் வந்து ரெட் கலர் ஸ்ட்ரைப்பு கொடுத்துருக்கேன். இதோட ஒர்க் என்னன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா தெரியுதா, காம்பஸ் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். சைடில் பார்த்திங்கன்னா கோல்டு ரேப்பிங் பண்ணியிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இது நானே பண்ணேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இதுலேயும் பார்த்திங்கன்னா வைசர் மேலே வந்து ஒரு மேட்டு ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கேன். இது வந்து அஜ்மல் தான் ஒட்டி கொடுத்தான். ஹீ இஸ் த பெஸ்ட்டு ஸ்டிக்கர் ஒர்க்கர். அது எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. நல்லா ஸ்டிக்கரிங்லாம் சூப்பராக பண்ணுவான். இதில் பார்த்திங்கன்னா ரேஸ் ஆன் ட்ராக் அப்படின்னு இருக்கா, அந்த இதுவும் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரைட் ஆன் ரோடு, அந்த சைடு ரேஸ் ஆன் ட்ராக் அப்படின்னு போட்டிருக்கோம். அது மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா Gixxy Umar, என் தம்பியோட நேம் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன், உஸ்மான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய FB ஐடியில் கூட உமர் உஸ்மான் அப்படின்னு தான் போட்டிருப்பேன். எல்லாத்துலேயுமே உமர் உஸ்மான் அப்படி தான் வரும். இங்கே இருக்குது பாருங்கள். ஓகே, இதுதான் வந்து ஸ்டிக்கரிங் ஃபுல்லாக நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தது எதை பார்க்க போகிறேன்னா ஆக்சசரிஸ். நான் இதில் என்னென்ன ஏற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். லைட் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபாக் லைட்டு போட்டிருக்கேன். இது வேறு, நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் உள்ளது வேறு லைட்டு, இது வேறு லைட்டு. அது வந்து இது வைடாக இருக்கும், இது வந்து த்ரோ அதிகமாக இருக்கும். சுவிட்சு அதே தான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஓகே தெரியுதா உங்களுக்கு? இது வந்து த்ரோ அதிகமாக இருக்கும், ஆனால் வைடாக ஸ்ப்ரெட் ஆகாது. தெரியுதா? அந்த கீழே குட்டி அடிக்கிறார்ல மினுக்குன்னு சொல்லிட்டு, அந்த லைட்டும் வந்து நேற்று தான் வச்சேன். இதை ஆஃப் பண்ணிவிடுவோம். இப்போ பாருங்கள், அந்த குட்டி லைட்டை ஒரு சைடு தான் வச்சுருக்கேன். அது என்னண்டா தூரத்துலேருந்து வரப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ரிக்ஸ் DRL அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் பைக் ஆன் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். ஆக்சுவலாக மேட்ரிக்ஸ் DRL வந்து பார்த்திங்கன்னா நான் இப்படி போயிட்டு வரும், 2 சைடும் வச்சுருந்தேன் 2 லைட்டு. வாட்டர் வாஷ் பண்ணுறப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஐயில் தண்ணி அதிகமாக போனதுனால அதில் போயிட்டு அஃபெக்ட் ஆகிடுச்சு அந்த லைட்டு. ஸோ ஒரு லைட்டு போயிடுச்சா, அதை எடுத்து நான் திருப்பி ரீமாடல் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் என்ன நடந்ததுன்னு தெரியுதா உங்களுக்கு? மேலே வந்து ரெட் கலரில் இருக்குது, கீழே வந்து ஒயிட்டு.
தெரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு டைம் வந்து லைட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு நான் அதையும் ஒரு வீடியோ கிளிப் போடுறேன். இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா இதில் பிளிங்க் ஆகுது தெரியுதா? அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு சிங்கிள் லைட்டு தான். இது வந்து மாறி மாறி ஃப்ளாஷ் ஆகும். நான் ஒரே ஒரு லைட்டு தான் ஆசைப்பட்டு வச்சேன். இன்னொரு லைட்டை வந்து கனெக்ஷனை மாற்றி விட்டு ரெட்டு கொடுத்து மேலே வச்சுருக்கேன். இன்ஜின் ஹெட்டு வந்து ரெட் கலரு. ஸோ தூரத்துலேருந்து பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகிற மாதிரியே இருக்கும் இன்ஜினுக்குள்ளே. ஓகேவா? இதுதான் வந்து லைட்டு. இதில் வந்து நீங்கள் எத்தனை பேர் இன்னொரு ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னு எனக்கு தெரியலை. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹெட்லைட்டை வந்து கட் பண்ணியிருக்கேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், நான் கீ ஆன் பண்ணுறேன். என் இதில் ஹெட்லைட்டு எரியாது. ஹெட்லைட்டுக்கு வந்து இதில் சுவிட்ச் வச்சுருக்கேன். இந்த சுவிட்சை வந்து நான் போட்டால்தான் ஹெட்லைட் எரியும். தெரியுதா? இது எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, பண்ண நல்லா இருக்குது. அந்த சுவிட்சும் பார்த்திங்கன்னா இங்கே வச்சுருக்கேன். ஓகேவா? அடுத்த ஆக்சசரிஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வைசர். தெரியுதா? இது வந்து Bs6 வைசரு வச்சுருக்கேன், நல்லாயிருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஃப்ரெண்டு ஹாசிமுக்கு தான் நன்றி சொல்லணும். அவன் தான் வந்து டெலிவரி எடுத்து கொடுத்ததும் அவன் தான், இந்த வைசர் வாங்கி கொடுத்ததும் அவன் தான். ஸோ இது வந்து நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் பிளேட் மாட்டுறதுக்கு 2 ஹோல்டர் வரும்ல, அந்த ஹோல்டரில் தான் வச்சுருக்கேன். வைப்ரேஷன்லாம் அந்த அளவுக்கு இல்லை. தெரியுதா உங்களுக்கு? வைப்ரேஷன்லாம் இல்லை, நல்லா இருக்குது. லுக்கும் வந்து உண்மையிலே நல்லா இருக்குது. வேணால் பாருங்கள், நான் சும்மா ஒரு வியூ காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த வைசர் வச்சதுனால. இப்போ வந்து நார்மலாக நான் பைக்கை ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க, ஸ்டார்ட் ஆகிடுச்சா, லைட் எரியாது. இப்போ பாருங்கள், லைட் எரியுது, ஹை பீம். இப்போ நான் இது தூரத்துலேருந்து காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் கீ ஆன் பண்ணுறேன். அந்த பஸ்ஸர் சவுண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்ன பஸ்ஸரு, நான் வந்து ஃபோட்டோ போடுறேன் பாருங்கள். 100 to 150 ருபீஸ்க்குள்ளே வரும். நல்லாயிருக்கும். சவுண்டு வந்து இந்த இண்டிகேட்டர் சவுண்டு வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்கும். தெரியுதா உங்களுக்கு? நார்மலாக பைக்கில் வர்றது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப இழுக்கும். இது வந்து கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும். அதெல்லாமல் பார்த்திங்கன்னா பேக்கில் மட்டும் நான் எல்இடி போட்டிருக்கேன். இண்டிகேட்டர் பல்பே வந்து எல்இடி தான் போட்டிருக்கேன். பேக்கில் மட்டும் போட்டிருக்கேன். ஃப்ரண்ட்டில் வந்து நார்மல் ஹாலஜன் தான் போட்டிருக்கேன். தெரியுதா? ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஃப்ரண்ட்லேயும் வந்து எல்இடி போட்டால் வந்து ஃப்ளாஷ் ஆக மாட்டேங்குது. அதுக்கு எதுவும் சொல்யூஷன் இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நான் அடுத்த ஒரு மாடிஃபை வீடியோவில் கண்டிப்பாக அதை பற்றி ஷேர் பண்ணுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா சைடு மிரர். இதுக்கு வந்து நான் ஸ்டாக் மிரர் வந்து ரிமூவ் பண்ண மாட்டேன். இப்போ ஏன் ரிமூவ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மிரர் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும். சரி, லாங் டிரைவ் போகிறப்ப மட்டும் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டோம் அப்படின்னா வந்து இந்த மிரரை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். அந்த கிளாம்பு அதிலே தான் இருக்கும். ஸோ லாங் டிரைவ் போகிறப்ப மட்டும் நம்ம ஸ்டாக் மிரர் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிரர் வச்சுருக்கேன். கீழே விழுந்து ஒரு 1027 ரூபா பக்கம் செலவு பண்ணதுனால பார்த்திங்கன்னா லிவர் ப்ரொடெக்டர் போட்டிருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? ஆனால் இது எதுவுமே பார்த்திங்கன்னா இதில் உள்ள ஸ்டாக் பார் அண்டை வந்து ரிமூவ் பண்ணாமல் போட முடியாது. அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். நான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நெட்டு நான் தேடி அலைஞ்சிட்டேன். இது வரைக்கும் நெட்டு கிடைக்கவே இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் பார்த்திங்கன்னா பார் அண்ட் மிரரு லிவர் ப்ரொடெக்டர் ரெண்டுமே சேர்ந்து போட்டிருக்கேன். சேம் டிஸ்டன்ஸு தான் வருது. சேம் டிஸ்டன்ஸு சேம் வெயிட்டு தான் வருது. ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். சின்ன ஃபோனில் ஒரு இமேஜ் வச்சு பார்க்குறதுக்கும் ஒரு டேப்பில் ஒரு இமேஜ் வச்சு பார்க்குறதுக்கும் வித்தியாசம் தெரியும். அந்த இமேஜ் பார்த்திங்கன்னா ஒரே குவாலிட்டியில் தான் தெரியும். ஆனால் என்னென்னா நம்ம கையில் வச்சு பார்க்குற பொருளோட சைஸு தான் வேறு. ஸோ அதே கான்செப்ட் தான் இது. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இதுதான் கைஸ். எனக்கு வந்து இந்த மாதிரி வியூ பெருசாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். இருந்தாலும் வேறு வழி இல்லை, அதனால தான் நான் இந்த மிரர் வச்சுருக்கேன். வியூ நல்லாயிருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஹோல்டர். இது ஆல்ரெடி நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு சாங் வச்சு இதோட சவுண்டு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ வந்து தம்பியோட ஃபோனில் வந்து நான் இதை ப்ளூடூத்தை பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த லைன் வந்து கீ போட்டால் தான் அப்படின்னு கிடையாது. நான் சாவி எடுத்துகிட்டா கூட இது ஒர்க் ஆகும். ஏன்னா வந்து டேரெக்ட் பேட்டரி லைனில் கொடுத்துட்டு சுவிட்சை வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ உஸ்மா நீ ப்ளே பண்ணு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என் தம்பியோட ஃபோனில் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன். இது வந்து பைக்கில் உள்ள ப்ளூடூத் பிளேயரில் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கு. சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். என் பேர் உமார், நம்ம சேனல் பேர் Gixxy Umar. வீடியோவை பாருங்கள். ஓகேவா? பார்த்துக்கிட்டிங்களா? இது தான் கைஸ். இப்போ இது வந்து இந்த பிளேயர் முடிஞ்சு, இதோட கான்செப்ட் முடிஞ்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா சீட்டு. தெரியுதா உங்களுக்கு? இந்த சீட்டில் வந்து ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குமே, என்ன காணும் அப்படின்னு தெரியுங்களா? இந்த இடத்துல வந்து ஒரு ஷேப் ஒன்று இருக்கும்.
நான் ஆல்ரெடி வந்து ரிவ்யூ வீடியோவில் சொல்லியிருப்பேன் எனக்கு இந்த சீட்டு வந்து டிசைன் பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இதில் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோம் ஒன்று ஆட் பண்ணிவிட்டு நான் இது மேலே லேயர் ஒன்று போட்டிருக்கேன். அதனால் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எனக்கு அந்த பள்ளமும் இருக்காது, ப்ளஸ் வந்து குஷனும் நல்லாயிருக்கும். இந்த சீட்டுக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சீட்டுக்கு ஆட் பண்ணிவிட்டு அவர் இந்த வந்து பெண்டு எனக்கு இந்த ஷேப்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு நான் பண்ணியிருக்கேன். பார்த்துங்க எப்படி இருக்குது தெரியுதா? இது வந்து எங்கள் ஊரில் ரீனா சீட்ஸ் அண்ட் கவர்ஸ் அவங்கள்ட்ட அடித்தது. அவர் நம்ம அண்ணன் தான். நீங்கள் வேணும்னா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபைனலாக வந்து நம்ம ஈவோட மாடிஃபை 2 வீடியோ வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அப்படி பண்ணாலும் நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். மற்ற பைக்கோட மாடிஃபை வீடியோவும் நிறையா வர இருக்குது. மேபி இதுக்கு அப்புறமும் சரி, இதுக்கு முன்னாடியும் சரி, சர்வீஸ் வீடியோ அப்படி இல்லைனா ஜிக்ஸரோட ரிவ்யூ வீடியோ வரும்னு நினைக்கிறேன். என் பேர் உமார், நம்ம சேனல் பேர் ஜிக்ஸி உமார். டாடா பை பை, see you.